வெல்கம் டு வதன் அகாடமி சேனல். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி எக்ஸாம்ல அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ல ரீசனிங் அண்ட் மென்டல் எபிலிட்டியில கேட்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் கொஸ்டினை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். சரிங்களா? அப்கமிங் எக்ஸாம்ல வரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை எப்படி வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி தர போறேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டைப்ல கேட்கலாம் அப்படின்னா, ஒன்னு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், நாலாவது கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். இந்த மாதிரி 5 வகையில உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் இதுல 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? இப்ப ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ல வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்கலாம், அல்லது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ல 2 கொஸ்டின் கேட்கலாம், அல்லது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். சரியா? நமக்கு நார்மலா 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? நம்ம வந்துட்டு இப்ப பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு நமக்கு கடைசியா வைப்பாங்க இல்லையா? மெடிக்கல் டெஸ்ட்லாம் போயிட்டு நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கேட்குறாங்க. சரியா? மென்டலி எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க மறைமுகமா சொன்னா கூட அதுல இருக்கிற அர்த்தத்தை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம், தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு வேண்டிதான் இந்த மாதிரி டாபிக்ல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முன்னாடி சைக்காலஜி டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ல இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. சரியா? இது அப்ரோச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நீங்க உங்களுக்கு கரெக்டா புரிதல் இருக்கு அப்படின்னாவே இந்த கொஸ்டினை ஈஸியா வந்து உங்களால அப்ரோச் பண்ண முடியும். சரியா? சரிங்க. இப்ப இதை அப்படியே பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. Consider the given statement true and decide which of the given assumption is or implicit. அதாவது கொடுக்கப்பட்ட அறிக்கையை உண்மையாக கருதி கொடுக்கப்பட்ட அனுமானங்களில் எது மறைமுகமாக குறிக்கப்பட்டுள்ளது என்பதை தீர்மானிக்கவும். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுல சொல்லியிருக்கிற விஷயம் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு அதை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நெய்தர் அசம்ஷன் 1 நாட் 2 இஸ் இம்ப்ளிசிட். அதாவது கருத்து 1 மற்றும் 2 உட்குறிக்கப்படவில்லை. சரியா? ரெண்டுமே இல்லைங்கிறாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதை தொடர்ந்து இந்த மாதிரி 2 கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த அசம்ஷன்ல எது வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுது, சரியா, அதுல எது வந்து நமக்கு மறைமுகமா உணர்த்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது பாருங்க, ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். அதாவது கருத்து 2 மட்டும் உட்குறிக்கப்பட்டுள்ளது. சரியா? இதுதான் வந்துட்டு அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? உட்கடையா இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, போத் அசம்ஷன்ஸ் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். அதாவது கருத்து 1 மற்றும் 2 உட்குறிக்கப்பட்டுள்ளது. நான்காவது பாருங்க, ஒன்லி அசம்ஷன்ஸ் 1 இஸ் இம்ப்ளிசிட். அதாவது இதுல 1 மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும், இது வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டும், இது ரெண்டுமே அதுல இருக்கு. சரியா? ரெண்டுமே அதுல மறைமுகமா சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இது மூணாவது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இல்ல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? இப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன். நாம இப்ப ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணும். சரிங்களா? இப்ப உதாரணமா நம்ம வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. அம்மா வந்துட்டு அப்பா மறந்துடாம வெளியே போகும்போது கொடை எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அம்மா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வாக்கியம். சரியா? இந்த அறிக்கையை அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்னெல்லாம் அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். சரியா? இது நம்மளோட அசம்ஷனா இருக்கு. அம்மா சொல்ல வர்றதுக்கான அந்த வாக்கியத்துக்கான அசம்ஷன் வந்துட்டு இதா இருக்கலாம் இல்லையா? என்ன இருக்கலாம்? இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். அல்லது இன்னைக்கு வந்துட்டு வெயில் அதிகமா அடிக்கலாம். சரியா? இது ரெண்டுல இருந்து பாதுகாக்கத்தான் அம்மா வந்து கொடை எடுத்துட்டு போக சொல்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? ஒண்ணு வெயில் அதிகமா அடிக்கலாம், அல்லது மழை அதிகமா வந்து பெய்யலாம், மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் தான் நம்மள வந்துட்டு அம்மா வந்து கொடை எடுத்துட்டு போக சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம் தானே. அப்ப அந்த அசம்ஷன் வந்துட்டு இந்த 2ஆ கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அசம்ஷன் 1 வந்துட்டு இன்னைக்கு மழை வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு
வெயில் அதிகமா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே அந்த அசம்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே வந்துட்டு அம்மா, அப்பா இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்குப்பா, மறந்துடாம போகும்போது கொடை எடுத்துட்டு போப்பா அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன அசியூம் பண்ணிக்குவோம் அப்படின்னா, மழை வருது, நம்ம வந்துட்டு அதுல நனையாம இருக்கணும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதெல்லாம் டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். அது மழை மட்டும்தான் வந்துட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அம்மா அதை வச்சுதான் சொல்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லயே, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, மறந்துடாம வெளியே போகும்போது குடை எடுத்துட்டு போப்பா அப்படிங்கிறாங்கன்னா நம்ம அதை தான் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதுல என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு கிளியரா புரிஞ்சுக்கிறோம், சரியா, அப்படிங்கிறத நம்ம கிளியரா கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? நம்ம மென்டலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அந்த விஷயத்த எந்த அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு வேண்டிதான் இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா? நம்ம எந்த அளவுக்கு மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறது தான் இது கொஸ்டினா கேட்கறாங்க. இப்போ ஒரு ஹையர் அத்தாரிட்டி ஒரு விஷயத்த நமக்கு சொல்றாங்க அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நாம புரிஞ்சுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம மென்டலி ஃபிட்டா இருக்கணும் இல்லையா? அது எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் இந்த ஏரியால வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்க, நம்ம ரொம்ப அதிகமா பேச வேண்டாம், உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நாம இப்ப இந்த டாபிக் உள்ள போலாம். சரியா? இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, it is desirable to start writing from 6 years of age. It is desirable to start writing from 6 years of age அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 6 வயதிலிருந்தே எழுத தொடங்குவது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஒருத்தர் வந்துட்டு 6 வயசுல இருந்து எழுதுனாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. சரியா? இப்ப பாருங்க அசம்ஷன், fine motor skills are well developed by 6 years of age. அதாவது சிறந்த இயக்கத்திறன்கள் 6 வயதிற்குள் நன்கு வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா, இப்ப குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமுந்து படுக்கிறதுக்கு 3 மாசம், உட்கார்றதுக்கு 6 மாசம், நடக்கிறதுக்கு 8 மாசம், 10 மாசம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதாவது அந்த இயக்கத்திறன் வந்துட்டு அந்தந்த ஏஜ்ல தான் வரும். அதே போல 6 வருஷத்துக்கு அப்புறம் தான், அல்லது 6 வருஷத்துக்கு தான் வந்து என்ன ஆகும், 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை அந்த பென்சிலை கிரிப்பா பிடிச்சி எழுதுற அளவுக்கு அந்த செயல்திறன் இருக்கும். சரியா? இயக்கத்திறன் வந்து இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 இயர்ஸ் ஏஜ், சரியா, ரைட்டிங் வந்துட்டு 6 வருஷத்துல இருந்து எழுதுறது வந்துட்டு ஏற்கத்தக்கதா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த 1வது அசம்ஷன் வந்து ரைட்டுங்க. சரியா? 1வது அசம்ஷன் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் படி, சரியா, இந்த அறிக்கை படி அது கரெக்ட். 2வது பாருங்க, குழந்தைகள் 6 வயதுக்கு முன் எழுத முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் டிசைரபிள் தான் சொல்றாங்க. சரியா? அந்த வயசுல எழுதுறது வந்து விரும்பத்தக்கதுன்னு தான் சொல்றாங்களே ஒழிய அதுக்கு முன்னாடி வயசுல எழுத முடியாது, அதுக்கு பின்னாடி வயசுல மட்டும்தான் எழுத முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்ல கிடையாது. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைய வந்து 5 வயசுக்கு மேல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுறது நல்லது, அல்லது 5 வயசுல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுடுறது நல்லது அப்படின்னு சொல்றாங்கன்னா 5 வயசுல அவங்களோட மைண்ட் டெவலப்மெண்ட் ஓரளவுக்கு வந்திருக்கும். அப்ப சொல்லி தரதை ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி சேர்த்தனா குழந்தைங்களால கத்துக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு மீனிங் இல்ல. அந்த வயசுல மேக்சிமம் வந்து குழந்தைங்க சொல்றதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? அதே மாதிரிதான் இதுவும் 6 வயசுல இருந்து எழுத வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப 6 வயசுக்கு முன்னாடி எழுத முடியாது அப்படிங்கறத இவங்க சொல்ல வரல. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். சரியா? இந்த 4th ஆப்ஷன் தான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 4th ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கருத்து 1 மட்டும் உட்குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? இதுல பாருங்க, எய்தர் ஆர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்பயுமே ஆன்சரா சூஸ் பண்ணாதீங்க. சரியா? இது அல்லது இது அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை மோஸ்ட்லி சூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ரெண்டுமே இல்லாம இருக்கலாம், அல்லது ரெண்டுமே இருக்கலாம், அல்லது 1 மட்டும் இருக்கலாம், அல்லது 2 மட்டும் இருக்கலாம். ஆனா வந்துட்டு 2ல ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிற கன்க்ளூஷன் கொடுத்தாங்கன்னா பெரும்பாலும் அது ஆன்சராகவே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு விளம்பரத்தை கொடுத்து நமக்கு வந்துட்டு அசம்ஷன் இருக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளம்பரம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் அந்த விளம்பரம் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த விளம்பரம் வந்துட்டு எப்படி இருக்கும், யாரை டார்கெட் பண்ணதோ அவங்களுடைய மைண்ட் செட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்ப அசம்ஷன்ல அந்த விளம்பரத்துல இருக்கிற விஷயம் அப்படியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சொல்றது புரியுதுங்களா? இப்ப வந்துட்டு உதாரணமா ஒரு சொட்டு இந்த சோப்பை போட்டீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ துணியை துவைக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் விளம்பரம் வந்திருக்கும். ஒரு கம்பெனியோட பேரை சொல்லி சொல்லுவாங்க, இது வந்துட்டு ஒரு சொட்டு போதும், உங்களால இவ்வளவு துணியை துவைக்க முடியும்னு சொல்றாங்க அப்படின்னா
மக்களும் வந்துட்டு ரொம்ப குறைவான சோப்பு தூளை கொண்டு அல்லது அளவான ஒரு டிடர்ஜென்ட்டை கொண்டு இவ்வளவு துணியை துவைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரியா? விளம்பரம் அப்படிங்கிறது அவங்க யாரை டார்கெட் பண்றாங்களோ அவங்களுடைய மைண்ட் செட், அதாவது மனநிலை என்ன நினைக்குதோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. டார்கெட் ஆடியன்ஸோட மனநிலையை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும். சரியா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரியா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஹிண்ட். சரிங்களா? அது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு புறம்பா கூட இருக்கலாம். ஆனா விளம்பரம் எப்படி இருக்கும்? அவங்க யாரை வந்து கவர் பண்றாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை தான் விளம்பரமா கொடுப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்க ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகும். அவங்க அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. சரியா? ஏன்னா விளம்பரத்தை வச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதிகப்படியா கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்க பாருங்க. விட்டமின் இ டேப்லெட்ஸ் கீப் யுவர் complexion in a glowing condition by improving circulation. சரியா? நீங்க விட்டமின் இ மாத்திரைகள் உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்தை பொலிவூட்டும். சரியா? நீங்க விட்டமின் இ டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட சருமத்தை பொலிவா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? நல்லா பல பலன்னு வச்சுக்கும், க்ளோயிங் கண்டிஷன்ல வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதோட பாசிட்டிவ் சைட்ஸை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புள் லைக் எ க்ளோயிங் காம்ப்ளெக்ஷன். சரியா? அதாவது பொதுவாகவே மக்களுக்கு வந்துட்டு முகம் பொலிவா இருக்கிறது பிடிக்கும். கண்டிப்பா. சரியா? ஒரு பாசிட்டிவ் சொல்றாங்க அப்படின்னா அந்த பாசிட்டிவ் பெரும்பாலும் எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பாசிட்டிவ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப இது வந்து ஃபாலோ ஆகும். இது வந்து என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். ரெண்டாவது பாருங்க, கம்ப்ளெக்ஷன் பிகம் டல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன். சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, க்ளோயிங் கண்டிஷன் வந்துட்டு மக்களுக்கு பிடிக்கும். ஆமா, க்ளோயிங் கண்டிஷன் ஜென்ரலா ஒரு பாசிட்டிவ் விஷயத்த வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாசிட்டிவ் விஷயங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சரியா? இப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எப்படின்னா பை இம்ப்ரூவிங் சர்க்குலேஷன் சொல்லியிருக்காங்க. இங்க ரெண்டாவது அசம்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஷன் பிகம் டல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன். இப்போ சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொலிவு இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சர்க்குலேஷன் இல்லைன்னா, சர்க்குலேஷன் இருந்தா நீங்க பொலிவோடு இருப்பீங்க அப்படின்னா, சர்க்குலேஷன் இல்லைன்னா நீங்க பொலிவிழந்து போடுவீங்க அப்படின்னா இது நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். சரியா? இது நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனா தப்பு. காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ரத்த ஓட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்களேன், ரத்த ஓட்டம் இல்லை எனில் பொலிவான சர்மம் கிடைக்க பெறாது. இப்ப ரத்த ஓட்டம் இல்லைன்னா சர்மம்லாம் வந்துட்டு நம்ம பொலிவாலாம் இருக்காது இல்லையா? என்ன ஆயிடுவோம்? இறந்துடுவோம். சரியா? அப்புறம் இறந்துட்ட பிறகு சர்மம் பொலிவா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப ஒண்ணு மட்டும்தான் வரும். ரெண்ட தப்பு தவறி கூட கரெக்ட்னு சொல்லிடக்கூடாது. சரியா? இப்ப ரத்தோட்டம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ரத்தோட்டமே இல்லை, இறந்துடுறோம். அப்புறம் வந்து சர்மம் பொலிவா இருந்தா என்ன, பொலிவா இல்லைன்னா என்ன? சரிங்களா? அது யாருமே வந்துட்டு அதை எடுத்துக்க போறது இல்லை இல்லையா? அதனால இந்த மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொடுத்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க அப்ப கிளியரா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாங்க சொல்ற விஷயம் என்ன? சரியா? இம்ப்ரூவ் பண்றதுனால நம்ம பொலிவாகிறோம் அப்படின்னா, ரத்தோட்டம் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? இறந்துடுவோம். சரியா? அப்படிங்கும்போது இந்த ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம ஆன்சரா போட்டக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். சரிங்களா? ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். அதாவது கருத்து 1 மட்டும் உட்குறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் மட்டும்தான், செகண்டா சொல்லிடக்கூடாது. சரிங்களா? கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, அடுத்தது இது பாருங்க, நான் முன்னாடி சொன்னல விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பை பியோர். சரியா? பியோர் அப்படின்னா சுத்தமான, அண்ட் நேச்சுரல் ஹனி அப்படின்னு என்ன அர்த்தம்? இயற்கையான. சரியா? ஆஃப் கம்பெனி எக்ஸ். நீங்க வந்துட்டு சுத்தமான இயற்கையான ஹனியை வாங்கணும்னா கம்பெனி எக்ஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இன் எ நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு விளம்பரம் இருக்கு. சரிங்களா? இதுக்கான அசம்ஷன் பாருங்க, அவங்க சொல்லியிருக்கிறது நேச்சுரல் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆர்டிபிஷியல் ஹனி கேன் பி ப்ரிப்பேர்ட். அதனாலதான் அவங்க அந்த வேர்டை இன்சிஸ்ட் பண்றாங்க. சரியா? மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்க? தேன் அப்படின்னாவே இயற்கையானதா இருக்கணும். சரியா? செயற்கையானதா இருக்கக்கூடாது. செயற்கையானதுன்னா நம்ம சக்கரை பாகுலாம் வச்சு செய்வோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். சரியா? அதனாலதான் அவங்க நேச்சுரல் அப்படிங்கிற வேர்டை இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப மார்க்கெட்ல செயற்கையா தயாரிக்கக்கூடிய தேனும் இருக்கு. சரியா? செயற்கையான முறையில் தேனை தயாரிக்கலாம் அப்படின்னா ரைட். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட் படி இந்த மாதிரி அசம்ஷன் நம்ம எடுத்துப்போம். சரியா? அப்படி ஒரு விளம்பரத்தை படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நேச்சுரல் அப்படி இருக்கும்போது, ஏன் அவங்க நேச்சுரல் சொல்றாங்க அப்படின்னா
மக்கள் வந்துட்டு இயற்கையான தேனை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா மார்க்கெட்ல என்ன இருக்கு? ஆர்டிஃபிஷியல் ஹனியும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் அவங்க அதை வந்துட்டு முன்வைக்கிறாங்க. சரியா? விளம்பரத்துல. அடுத்தது பீப்புள் டு நாட் மைண்ட் பேயிங் மோர் ஃபார் பியோர் அண்ட் நேச்சுரல் ஹனி. சரியா? இவங்க பாருங்க 2 விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. பியோர்னு கொடுத்துருக்காங்க, நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க. இங்க பணத்தை பத்தி அவங்க எதுவும் சொல்ல கிடையாது. சரியா? விலை வந்து கொஞ்சம் அதிகம். இப்ப பாருங்க பியோர் அண்ட் நேச்சுரல் அண்ட் ஆல்சோ ரேட் இஸ் ஹை அப்படின்லாம் சொல்லல அவங்க. சரியா? விலையை பத்தி எதுவுமே சொல்லல. அப்ப விலையை பத்தி எதுவுமே சொல்லல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது இந்த 2 விஷயத்துல இருக்கிறத தான் நம்ம அசம்ஷனா எடுத்துப்போமோ ஒழிய, மூணாவது அது தாண்டி பேயிங் மோர் ஃபார் பியோர் ஹனி அண்ட் நேச்சுரல் ஹனி அப்படிலாம் இந்த பேமெண்ட்டை பத்தி நம்ம எடுத்துக்க மாட்டோம். சரியா? அப்ப 2வது வராது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். அதாவது கருத்து 1 மட்டும் உட்குறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2வது வந்து வராது. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி இந்த விளம்பரத்துல எதுவும் சொல்ல கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம இது 2 தாண்டி பணத்தை பத்தி எடுக்க மாட்டோம். பியோர் எடுத்துப்போம், நேச்சுரல் எடுத்துப்போம் ஒழிய பணத்தை வந்து ஒரு ஃபேக்டரா இங்க எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1 மட்டும்தான். சரியா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா லைக் எ மேட் மேன். சரியா? பாருங்க ஒரு மனநலமற்றவன் போல், அதாவது ஒரு பைத்தியக்காரன் போல். ஐ டிசைடட் டு ஃபாலோ ஹிம். நான் வந்துட்டு அவனை பின்பற்றினேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சொல்றதெல்லாம் நான் செஞ்சேன். சரி, அவன் என்ன சொன்னாலும் அதை வந்து நானும் ஒபே பண்ணி செஞ்சேன் அப்படிங்கிறது தான் நான் அவனை பின்பற்றினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்க இதுல வந்துட்டு மேட் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்க ஹீ இஸ் நாட் எ மேட் மேன். சரிங்களா? இப்ப இதுல மேட் மேன் கொடுத்ததுனால ஹீ இஸ் நாட் எ மேட் மேன்னா இது வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? பாருங்க அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமா நான் இப்படி அவன் சொல்றதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா அவரை ரியலைஸ் பண்றாரு. சரியா? அவரை ரியலைஸ் பண்றாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவர் வந்து பைத்தியமா இருக்க மாட்டாரு. சரியா? எந்த ஒரு பைத்தியமும் நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த வாக்கியத்துக்கான அர்த்தத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அவர் வந்து தன்னை ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்ப அவரு இந்த இடத்துல பைத்தியக்காரன் அவரே சொல்லிட்டாரு சார், அதனால இது நான் ரைட்டுன்னு சொல்றேன். சரியா? இஸ் நாட் எ மேட் மேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இஸ் எ மேட் மேன் அப்படிங்கிறது தப்பு. சரியா? அங்க அவரே சொன்னாலும் இந்த 2வது வாக்கியம் தப்பு, மொதல் வாக்கியம் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வேண்டி நம்ம சொல்லுவோம்? ஒரு விஷயத்த தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரியலைஸ் பண்றதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அந்த வாக்கியத்துல அவரே அவரை ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது இல்லையா? அது தப்பா போயிடும். சரிங்களா? அப்படியே இங்க இருக்கிறத வச்சு அப்படியே எடுக்கக்கூடாது. அந்த சொல்ல வர வாக்கியத்தோட நோக்கம் என்ன, அதுல என்ன வந்துட்டு உட்குறிக்கப்பட்டுள்ளது, அவங்க சொல்ல வர விஷயத்துல என்ன ஒளிஞ்சிருக்கு மறைமுகமா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இஸ் நாட் எ மேட் மேன். அவர் ஒரு மனநலமற்றவன் அல்ல. அவன் ஒரு மனநலம் அற்றவன் அப்படிங்கிறது தப்பு. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? 2வது வராது. அந்த வாக்கியத்திலேயே கொடுத்தா போன கொஸ்டின்ல சொன்னீங்க சார் அந்த வாக்கியத்துல அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதுதானே வரும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அந்த சொல்லியிருக்கிற மீனிங் என்னன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? அந்த மீனிங்கை வச்சுதான் நீங்க ப்ராப்பரான கன்க்ளூஷனை எடுக்கணும். சரிங்களா? இங்க வந்து அவர் ரியலைஸ் பண்றதுக்கு நம்ம எல்லாருமே ஜென்ரலா அப்படிதான் சொல்லுவோம், அவரும் அதே மாதிரி தான் சொல்றாரு. அப்ப ரியலைஸ் பண்றாருன்னா கண்டிப்பா அவர் பைத்தியம்லாம் கிடையாது, அவர் ரொம்ப கான்சியஸா இருக்காரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா நான் சொல்றது? சரிங்க. அடுத்தது பாருங்க. அடுத்து பாருங்க. இது பாருங்களா, இது ஒரு விளம்பரம் தான். An advertisement in a newspaper wanted unmarried presentable matriculated girl between 18 and 21 able to speak fluently in English to be hired as models. சரியா? என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகாத ஏற்கத்தக்க வகையில், ஏற்கத்தக்க வகையில் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் பார்த்த உடனே ஆள் இருக்காங்க, இந்த ஒர்க்குக்கு தகுந்த ஆளை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒருத்தர் பார்த்தோன்னா இவர் ஐடில தான் வேலை செய்வாரு அப்பெல்லாம் நம்ம எப்படி சொல்றோம்னா அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த வேலைக்கு ஏற்ற தோற்றத்தோட இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏற்கத்தக்க வகையில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இப்ப 18 இருந்து 20 வயதுள்ள ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடியவர்கள் உருப்படிவமாக அப்படின்னா மாடல், சரியா, மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்படுவர். சரியா? ஒரு பத்திரிகையின் விளம்பரம். சரிங்களா? இப்ப பாருங்க, fluency in English is prerequisite for good performance as model. சரியா?
இவங்க வந்துட்டு இங்க ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்ப இந்த வேலைக்கு இதுவுக்கும் அவங்க கண்டிப்பா வந்துட்டு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. சரியா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படி, இந்த விளம்பரத்துல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி இந்த இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு நல்ல உருப்படிவமாக இருக்க நல்ல ஆங்கிலம் சரளமாக பேசுவது அவசியமாகும் அப்படிங்கிறது கரெக்ட். சரியா? ஒரு மாடலா ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ் இஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட் ஃபார் குட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் ஏ மாடல் அப்படிங்கிறது கட்டாயம் அவசியம். சரியா? அதான் விளம்பரத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒண்ணு வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, உருப்படிவமாக இருக்க உயரம் ஒரு பொருட்டல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது தப்பு. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏற்கத்தக்க வகையில் அப்படின்னா உயரமும் இருக்கணும். சரியா? அந்த அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் ஏற்கத்தக்க வகையில் இருக்கணும். ஒரு மாடலா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு முன்மாதிரியா இருக்கும்போது அவங்க சரியான ஹைட்டு வெயிட்டு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. சரியா? அப்படிங்கும்போது ஒண்ணு வந்து இதுலயும் கரெக்டுங்க. சரியா? அதுல 2 அப்படிங்கிறது தப்பு. சரியா? பாருங்க, ஹைட் டஸ் நாட் மேட்டர் இன் பர்ஃபார்மிங் அஸ் மாடல் அப்படிங்கிறது தப்பு. சரியா? புரியுதுங்களா? அவங்க வந்துட்டு இந்த இடத்துல ஹைட்டை பத்தி எல்லாம் சொல்லல. ஆனா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு இதா என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரசன்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? பிரசன்டபிள் ஏற்கத்தக்க வகையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஹைட்டும் இன்டைரக்டா சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அதுதான் ப்ராப்பரான ஒரு அசம்ஷனா இருக்க முடியும். அப்படிங்கும் போது ஒன்னாவது கரெக்ட். ரெண்டாவது வந்துட்டு ஹை டஸ் நாட் மேட்டர் இன் பர்ஃபார்மிங் அஸ் மாடல் அப்படிங்கிறது தப்பு. சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதுங்க? ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். கருத்து 1 மட்டும் உட்குறிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது பாருங்க, வாட் எ ஃபூல் ஐ ஆம் டு ரிலே ஆன் எ ட்ரிக்ஸ்டர்ஸ் லைக் சலீம். சரியா? அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, சலீம் போன்ற தந்திரக்காரனை நம்பிய நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப பாருங்க, இதுக்கு அசம்ஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சலீம் இஸ் அன்ரியலபிள். சரியா? இப்ப ஒருத்தர் வந்துட்டு ஒரு நபரை பத்தி சொல்றாங்க. பாருங்க, நான் அவனை மாதிரி ஒரு சூழ்ச்சிக்காரனை நான் நம்பினேன், நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்றாருன்னா உடனே அவர் சொல்ற அந்த நபரை நம்ம என்னன்னு எடுத்துக்க கூடும். அவர் சொல்ல வரதுக்கான அந்த அசம்ஷன் என்னவா நம்ம எடுத்துக்க கூடும். அப்ப அவர் அந்த நம்பரை வந்துட்டு நம்பக்கூடியவர் அல்ல அப்படின்னு தான் சொல்ல வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் தானே. அப்ப சலீம் இஸ் அன்ரியலபிளா? அப்ப சலீம் இஸ் சலீம் நம்பத்தக்கவன், நம்பத்தகாதவன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, ஹீ இஸ் எ ஃபூல். அதாவது வாட் எ ஃபூல் ஐ ஆம் அப்படின்னா அவர் இப்ப வந்துட்டு முட்டாள் கிடையாது, இப்ப அவரு தெளிவா இருக்காருன்னு எடுத்துக்கணும். சரியா? அப்ப நான் வந்துட்டு என்ன ஒரு முட்டாள்தனமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவரு முட்டாள் கிடையாது. சரியா? அவரு ரொம்ப இப்ப தெளிவா இருக்காரு. சரியா? கரெக்டா இருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்க முடியுமா ஒழிய, இது நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, லைக் எ மேட்மேன், அதே மாதிரி தான் இதுவும். சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை டிக் பண்ணிடக்கூடாது. சரியா? அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல என்ன மறைஞ்சிருக்கு, சரியா, அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட ஆன்சரை கன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இதுக்கு 1 கரெக்டுங்க, 2 தப்பு. சரியா? ஹீஸ் எ ஃபூல் அப்படிங்கிறது தப்பு. நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிறாங்கல்ல, அவர் ஒரு முட்டாள் அப்படிங்கிறது தப்பு. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா, சலீம் வந்துட்டு இவர் சொல்றபடி நம்ம எதை தான் அசியூம் பண்ணிக்க முடியும், அவர் சொல்ற அந்த நபர் வந்துட்டு நம்பத்தகாதவன். சரியா? அவரை நம்ப முடியாது, நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். சரிங்களா? நீங்க டக்கு நீங்க 1 வருதுன்னு சொல்லிட்டு இந்த 1 போட்டக்கூடாது. சரிங்களா? இங்க 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டக்கூடாது. அதை கரெக்டா நீங்க ஆப்ஷன்ஸை படிக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸை கூட சில சமயம் சஃபிள் பண்ணி நம்மள வந்துட்டு தப்பு பண்றதுக்கான வாய்ப்பை அதிகமா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆப்ஷன்ல கூட. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தெளிவா படிச்சுட்டு அந்த ஆப்ஷன்ஸை ப்ராப்பரா வந்துட்டு இது பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்ப உங்களுக்கு அந்த டாபிக் ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆர்ஆர்பிக்காகவே, சரியா, ஆர்ஆர்பிக்காகவே ஒரு புது டெலகிராம் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? அதுக்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு அதுல வந்து ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல, சரியா, தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி நான் அதுல வந்து போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டும், சரி, அந்த மாதிரி சாப்டர்ஸ்க்கான ஆன்லைன் டெஸ்ட்டும், சரிங்களா, ஆன்லைன் டெஸ்ட்டும் வந்துட்டு அதுக்கான லிங்க்கும் நான் கொடுக்குறேன். சரியா? ஒவ்வொரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கும் சரி, சரியா, அதாவது இந்த மென்டல் எபிலிட்டிக்கும் சரி, மேக்ஸுக்கும் சரி, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி, சரியா, கரண்ட் அஃபேர்ஸ் ஜிஎஸ்க்கும் சரி, நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல டெஸ்ட் லிங்க் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதலாம். சரியா? ரெகுலர் பேசிஸ்ல மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க இப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? டெலிகிராம்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நார்மலா 25th இருந்து நம்ம ரெகுலரா வந்துட்டு அதுக்கு நம்ம டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம்.
நீங்கள் ஒன்ஸ் அந்த டெஸ்ட்டை முடிச்ச உடனே நீங்கள் எடுத்த மார்க்கை அந்த குரூப்லேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பிச்சு வைங்க. சரிங்களா? நம்ம ஒன்ஸ் வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் யார் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரேங்க் லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த குரூப்லேயே போடலாம். சரியா? உங்களுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பேராமீட்டராக இருக்கும். சரி, அது ஒரு அளவுகோலாக இருக்கும். சரிங்களா? சரி, மறந்துடாம இந்த இந்த டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்ல நான் டெலிகிராம் சேனல் கொடுக்குறேங்க. நீங்க மறந்துடாம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி தந்தது எல்லாமே உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.